மக்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விவாத பொருள் என்னவென்றால், இண்டிகோ நிறுவனத்தால் நிலை குலைந்த விமான பயணங்கள், முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாமல் அல்லல் பட்ட பயணிகள், கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திய விமான நிறுவனங்கள், புதிய கட்டுப்பாடுகளை திரும்ப பெறுவதாக அறிவித்த மத்திய அரசு, விமான சேவை குளறுபடியும் நெருக்கடிக்கு பணிந்த மத்திய அரசும் என்பது குறித்து தான் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இண்டிகோ நிறுவனம் தொடர்ச்சியாக பல்வேறு காரணங்களை, காலநிலை சூழலை ஒரு காரணமாக காட்டியது. போதுமான அளவிற்கு எங்களுக்கு விமான பயணிகள், அதாவது விமானிகள் இல்லை என்றது ஒரு உண்மை நிலையை இன்றைக்கு தான் சொல்லி இருக்கிறது. ஆனா இதற்கு முன்னதாக டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, அதனால எங்களால ரன் பண்ண முடியல அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு காரணங்கள் கொடுத்தது. இது எந்த விதத்துல மக்களை பாதிச்சது அப்படின்னா, இன்றைக்கு பொது போக்குவரத்துல அதிகமா விமானங்களை பயன்படுத்தக்கூடிய இடத்துல பொதுமக்கள் வந்துட்டாங்க. காரணம், அவசர பயணம், அத்தியாவசிய பயணம் என்பது இன்றைக்கு விமான பயணங்கள்ல சாத்தியப்படுது, நேரத்தை குறைக்கிறது என்பதன் காரணமாக அதிகப்படியாக மக்கள் விமான போக்குவரத்தை இன்றைக்கு பயன்படுத்துகிறார்கள். சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபாய் இருந்தாலே போதும், நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு, மாநிலங்களுக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் விமான சேவையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 70% விமான சேவைகளை கொண்டிருக்கிறது இண்டிகோ நிறுவனம். கிட்டத்தட்ட சொல்ல போனா மோனோபோலியாகவே, இந்தியாவின் மோனோபோலி நிறுவனமாகவே இண்டிகோ இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையும் கூட. ஏர் இந்தியா ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், மற்றதெல்லாம் குறைவான சதவீதத்திலேயே விமான சேவைகளை கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2500 விமான சேவைகளை கொண்டிருக்கிறது. 138க்கும் மேல அயல்நாட்டு சேவைகளையும் இன்றைக்கு இண்டிகோ நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்க முடியும். பல்வேறு இடங்கள்ல கூக்குரல் எழுப்பக்கூடிய ஒரு சூழல், கதறி அழக்கூடிய ஒரு சூழல். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையில் நம்முடைய இந்திய அரசு ஏதோ ஒரு விதத்துல தோற்றிருக்கிறதா என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மத்திய அரசு என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், சிங்கப்பூர் ஆகட்டும், மக்கள் தொகையில் குறைவான எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட அவைகள் தத்தமது ஏர்லைன்ஸை கொண்டிருக்கின்றன. தங்களுடைய அரசாங்கத்திற்கென்ற ஒரு தனி ஏர்லைன்ஸை கொண்டிருக்கிறது. ஆக உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா, வல்லரசாக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா இது போன்றது ஒரு தோல்வியை தழுவி இருப்பது பார்ப்பதற்கு உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது. மோனோபோலியாக இருப்பதுதான் இதற்கு மிக முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. பார்ப்போம். இது குறித்து விரிவாக விவாதிக்க நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று விவாதத்தை தொடங்குவோம். முதலாவதாக தமிழ்நாடு காங்கிரஸை சார்ந்த திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு சேயன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக இணையம் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக வலதுசாரியாக இடம்பெற்றிருக்கிறார் இணையம் வாயிலாக திரு ஆவடி திலகரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நந்தகுமார் சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மற்ற அனைத்து, அதாவது கவர்மெண்ட் சைடு இருந்த எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட கார்பரேட்டுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டது மத்திய அரசு என்பதை தொடர்ச்சியாக பல்வேறு சூழல்களில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இன்றைக்கு இண்டிகோ கொடுத்த அழுத்தத்தினால் மத்திய அரசு இதனை திரும்ப பெற்றிருக்கிறது என்பதாக தான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு பழைய பாடல் ஞாபகம் வருது. NS கிருஷ்ணன் பாடியிருப்பார். 1 முதல் 20 வரை கொண்டாட்டம் கொண்டாட்டம், 21 முதல் 30 வரை திண்டாட்டம் திண்டாட்டம் அப்படின்னு ஒரு பாடல் பாடியிருப்பார். அந்த பாடல் தான் இப்போ ரொம்ப பொருத்தமாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, தேர்தல் நடக்கும் வரை கொண்டாட்டம் கொண்டாட்டம், தேர்தல் முடிந்தவுடன் மக்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம். அதாவது தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலவசம் எது கேட்டாலும் இவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. தேர்தல் முடிந்த உடனே மக்களை பற்றி இவங்களுக்கு கவலையே இருக்காது. இவங்க அடுத்த வேலை என்னவோ அதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தோட ஒரே ஒரு குறிக்கோள், கொள்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் தேர்தல் தேர்தல். அந்த தேர்தலை ஜனநாயக முறையில் தேர்தல் களத்தில் நின்று ஜெயிக்கிறதுக்கு வக்கிலாதனால ஓட்டை திருடி 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 ஜெயிச்சுட்டு வராங்க. இப்ப ஓட்டை திருடி பழகப்பட்டவங்களுக்கு அடுத்ததாக என்ன திருடணும்?
ஏன்னா இதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாதம் நம்ம சேமிப்பு திருவிழா கொண்டாடி இருக்கோம். என்ன திருவிழா? சேமிப்பு திருவிழா. ஜிஎஸ்டியால் 2 லட்சம் கோடி மக்களுக்கு சேமிப்புன்னு சொன்னாங்க. இப்ப இந்த சேமிப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க பாருங்க. இதெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து புடுங்கணும். அது எப்படி புடுங்க முடியும்? இப்படிதான் ஏதாவது ஒரு வழியில கொள்ளடிக்கணும். இதுக்கு தான் என்ன பண்ணாங்க, இந்த இண்டிகோ நிறுவனம் அவங்க நவம்பர்ல இருந்து, அதாவது 24 ஜனவரியிலே 1ஆம் தேதியே இதை பேஸ் பை பேஸ் கொண்டு வரணும்னு சொல்லும் போது அவங்க முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நான் ஜூன் ஒரு பேஸும் நவம்பர் ஒரு பேஸும் கொண்டு வரேன்றாங்க. ஜூன்ல கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா 36 மணி நேரமா இருக்கிற ஹாலிடேவை, லீவ் பீரியட 48 நேரம் மாத்துறாங்க. அந்த 36 மணி நேரம் 48 மணி நேரம் மாத்தினதுக்கே பாத்தீங்கன்னா நவம்பர்ல இதே இண்டிகோ பிளைட் கம்பெனி 1236 பிளைட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. 1236 பிளைட்டை நவம்பர்ல கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அது 770 பிளைட் இந்த FDTLT-ஆல, இந்த புது ரூலால தான் நாங்க மாத்தினோம். மீது 150 இந்த சீதோஷ சூழ்நிலை, மீதெல்லாம் இங்க இருக்கிற நிலைமைகளால அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்கணும், நீங்க நவம்பர்ல அவங்க லிஸ்ட் கொடுக்கும்போது டிசம்பருக்குள்ள நீங்க மொத்தமா நீங்க எக்யூப் பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா? பைலட் அசோசியேஷன் இல்ல அவங்க சொன்ன காரணங்கள் பாத்தீங்கன்னா மற்ற எந்த ஏர் நிறுவனங்களும் சொல்லப்படலையே. ஏர் இந்தியா ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், மத்த எந்த நிறுவனங்களும் சொல்லாத பட்சத்துல இவங்க மட்டும் இந்த காலநிலை மாற்றத்தையோ இல்ல டெக்னிக்கல் இஷ்யூஸ்ங்கிறதையோ தொடர்ச்சியாக முன்வைத்து கொண்டு இருப்பதை பார்க்கும் பொழுது நவம்பர்ல இருந்து பிரச்சனைங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா கிட்டத்தட்ட 3 இயர்ஸாவே இதுக்கு உண்டான விதிமுறைகள் இந்த விமானிகள் சங்கம் மூலமாக கொடுக்கப்பட்ட கோரிக்கைகள் உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு விதிமுறைகளை தானே இந்தியா கொண்டு வருது. சொல்ல வரேன். இப்ப நீங்க அதுக்குள்ள இடம் மறிச்சிட்டீங்க. இந்த விமானிகள் ஆல்பா அசோசியேஷன் இருக்குல்ல, விமானிகள் அசோசியேஷன் இருக்குல்ல, அவங்க 2 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு விமானிகளுக்கு தகுந்த நேரம் வேணும், அவங்களுக்கு இரவு நேரத்துல இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு எங்களை ஒரு லிமிடேஷன் வேணும், இந்த மாதிரி எங்களுக்கு வசதிகளா வேணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுதான் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு உத்தரவு போடுறாங்க. அப்ப எது கேட்டாலும் கோர்ட்டுக்கு போனோம்னா உடனே நிறைவேற்றணும்னு சொல்ற நீங்க இதே உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் பேஸ் டைம் கேக்குறாங்க. இப்போ நீங்க முதல் பேஸ்ல வெறும் 36 மணி 48 மணி நேரம் பண்ணதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் மாத்திருக்காங்க, மீதி எதுவும் மாத்தல. அது மாத்தினதுக்கு அவன் 1300 பிளைட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. அதுல 770 பிளைட் இதுதான் காரணம் சொல்லும் போது நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க வேடிக்கை பார்த்திருக்கீங்க. இப்ப நவம்பர் 1ல திருப்பி அடுத்த ரூலை கொண்டு வரீங்க. அவங்களுக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரத்துல 2 மணி நேரம் தான் இது கொண்டு வந்துறீங்க. அப்ப அவன் மொத்தமாத்தி அந்த சேவையை முடக்கும் போது நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. 3 நாள்ல ஒரு வாரமா முடக்கப்பட்டு முதல்ல 550 பிளைட், 450 பிளைட், இன்னைக்கு 400 பிளைட், இப்படி ஒரு வாரமா முடக்கியும் கூட நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றீங்க, சரி நாங்க பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் இதை நாங்க ரிலாக்ஸ் பண்றோம், நீங்க திருப்பி பழையபடியே கொண்டு போங்கன்னு சொல்லி திருப்பி அதே இண்டிகோ நிறுவனத்துக்கு தான் நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆனா இப்ப இந்த நேரத்துல கோயம்புத்தூர் சென்னைக்கு வெறும் 5000 ரூபாய் டிக்கெட், மேக்சிமம் போல 7500 ரூபாய், 60000 ரூபாய் இன்னைக்கு கொடுத்து வந்திருக்காரு. நேத்து ஒரு நடிகை 40000 ரூபாய் கொடுத்து வந்திருக்காங்க. இந்த காசு மக்களோட காசு. கிட்டத்தட்ட 2000 பேரு 32%, 68% எக்ஸ்ட்ரா பே பண்ணிருக்காங்க. சாதாரணமா ஒண்ணு இல்லங்க, கோவால இருந்து ஒரு சிங்கர் கொல்கட்டா போனாங்க, 4.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போயிருக்காரு. ஆக மொத்தம் பார்த்தா 75000 ரூபாய் ஆகாது, 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிருக்காரு. இப்ப இந்த காசை யார் கொடுப்பா? நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க, நீங்க திருப்பி அடுத்த பிப்ரவரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. அதே பழையபடி ரூல் போலான்ட்டு யாருக்காக எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? ஒரு இண்டிகோன்ற ஒரு நிறுவனம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பைலட் அசோசியேஷன் என்ன சொல்றாங்க, இவங்க எந்த ஒரு விதிமுறை ஏற்கவே இல்லை, ஏற்படுறதுக்கு உண்டான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவே இல்லை, மக்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே கொடுக்கவும் இல்லை. அதுக்கெல்லாம் மேல என்ன சொல்றாங்க, எங்களை விடுமுறை கட் பண்ணி வேலை செய்யும் சொல்றாங்க. இவ்வளவு அழுத்தத்தையும் இந்த இண்டிகோ நிறுவனம் எங்கள் மீது திணிக்கிறது. ஆனால் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. எதுக்காக, யாருக்காக? இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5.5 கோடி ரூபாய் எக்ஸஸா பே பண்ணிருக்கான் இந்த நாட்டு மக்கள். 3 நாளைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? 15 கோடி ரூபாய். யாரோட பணம்? யாரோட பணங்க? நீங்க என்ன ஒண்ணு இல்லங்க, ஒரு கம்பெனி அனுப்புறாங்க. அப்ப இது மத்திய அரசோட திட்டமிட்ட சதின்னு தான் சொல்றீங்களா? வருவாய் பெறுவதற்காக அப்படின்னு சொல்றீங்களா? இன்டைரக்ட் இன்கம் சொல்லுவீங்க. நீங்க உணர் கேள்வி கேட்டீங்க, மத்த நிறுவனம் யாருமே பண்ணலீங்க.
மத்த ஆதாஷால வந்து பாத்தீங்கன்னா 400 பிளைட்டுக்கு 400 ட்ரிப் தான் அவங்களுது. 700 பைலட் வச்சிருக்கான். எப்படி அவங்க மொத்தம் பண்ணாங்க? இந்த ஒரு வருஷத்துல வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கான். இவங்க ரெக்ரூட்டே பண்ணல. இப்ப நீங்க வந்து ஒண்ணு இல்ல, ஒரு நாளைக்கு 10% 2300 பிளைட் இவங்களோட போகுது. ஒரு நாளைக்கு ஒரு 10% இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா 230 பிளைட் கேன்சல் ஆகுது. 230 பிளைட்ல நீங்க 100 பேர் போட்டா எவ்வளவு ஆச்சு? 2300 பேரு எங்க போவாங்க? அவன் அடுத்த வேலைக்கு அங்க போறான். அது இன்னொரு டெக்னிக்கல் என்ன பண்றாங்க? ஃளைட் டிலேடு தான் போடுறான். நான் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் கேன்சல் சொல்றான். அப்ப வேற வழியே கிடையாது. நான் ஊரை விட்டு கிட்டத்தட்ட ஃளைட்டை பிடிச்சி, டாக்ஸியை பிடிச்சி, காரை பிடிச்சி நான் ஏர்போர்ட் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா டிலே கிடையாது, கேன்சல். அப்ப நான் வேற வழி இல்ல, திருப்பி நான் போறதுக்கு 2000 ரூபாய் செலவு பண்றதுக்கு நான் இங்க ஃளைட்டை பிடிச்சி போறேன்னு போனா கோயம்புத்தூர் வந்து இங்க வரதுக்கு 60,000 ரூபாங்க. இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாரு, ஈவினிங் பேப்பர் எடுத்து பாரு. நிச்சயமா இது இப்போ இத வந்து கொண்டு வந்தது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. டிஜிசிஏன்னு ஒண்ணு இருக்கு, ஏவியேஷன் மினிஸ்டர் இருக்காரு. நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இல்லைங்க, தமிழ்நாட்டுல இதே விழா காலத்துல பஸ்ல, ஆம்னி பஸ்ல 1500 ரூபாய்க்கு மேல 2000 ரூபாய் டிக்கெட் போடுறாங்க, 3000 ரூபாய் டிக்கெட் போடுறாங்கன்னா 10 மினிஸ்டர் ஓடுறாங்க. ஒவ்வொரு பூத், ஒவ்வொரு கவுண்டரை செக் பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, அவங்க எடுத்து எக்ஸ்ட்ராவான காசை புடுங்குறாங்க, புடிங்கிட்டு அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி பயமுறுத்துறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு மினிமம் வேஜஸ் எக்ஸ்ட்ரா வச்சா கொடுக்கலாம். நீங்க ஒரு வாரமான வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? இல்ல, அப்படி இந்த விமான சேவையில் அப்படி பண்ண எனக்கு கிட்டத்தட்ட 70% விமான சேவையை வந்து இண்டிகோ தானே வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே கேன்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க அவங்க கேன்சல் பண்ண வேணாங்க, மத்த ஃளைட்ல ஏறி போறாங்களே, நீங்க ஏன் ரேட் அவ்வளவு ஏத்துறீங்க? கம்மி பண்ணுங்க. இந்த ரேட் இப்படிதான் கொடுக்கணும். இன்னைக்கு 2 நாளைக்கு வந்து விமான சேவைகளுக்கு நீங்க குறைச்சு கொடுங்க. மக்கள் அவதிப்படுறாங்க. அது என்ன சப்சிடி நான் கொடுக்குறேன், மத்திய அரசு சொல்ல வேண்டானே? மக்கள் நலனுக்காக தான் வாழ்றேன், மக்கள் நலனுக்காக வாழ்றேன். நீங்க மக்கள் சாவத்துல நீங்க வந்து வேடிக்கை பார்த்துருந்தீங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கம்பெனி அனுப்புறீங்க, தொடர்ச்சியா பேசுவோம், இது குறித்து பேசுவோம். திரு சேயோன், நீங்க சொல்லுங்க. அதாவது மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிற மோடியின் ஃபார்முலா இன்றைக்கு பொய்த்து போயிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது மக்கள் இந்த அளவுக்கு அவதிப்பட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய விமர்சனம் மத்திய அரசின் மீது என்னவாக இருக்கிறது? அதாவது இப்போ இண்டிகோனா இட் டிட் நாட் கோ அப்படின்னு ஆயிப்போச்சு. ஃபியர் ஆஃப் ஹைட் இஸ் வெர்டிகோ, ஃபியர் ஆஃப் ஃப்ளைட் இஸ் இண்டிகோன்னு ஆயிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 விமான சேவை இந்தியாவில் இருந்தால் 75 விமான சேவையை இண்டிகோ பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, மினிமம் பப்ளிக் மேக்சிமம் பிரைவேட் அப்படின்னு மோடியோட பாலிசி. 2014 ஒன்றிய அரசுக்கு மோடி வந்த பிறகு அம்பானி, அதானி போன்ற தொழிலதிபர்கள் கொழித்தார்களே ஒழிய எத்தனையோ அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டது. குறிப்பா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா அந்த அரசாங்கத்திற்கு சொந்தமாக ஒரு விமானம் கிடையாது, விமான இது கிடையாது, கம்பெனி கிடையாது. இன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் இருந்திருந்து அதை நல்ல முறையில் இயக்கி இருந்தால், டாடாக்கு விற்காம நல்ல முறையில் இயக்கி இருந்தால் இன்றைக்கு மக்கள் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 ஃபிளைட் கேன்சல் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிளைட்ல வந்து 180 பேர் போகலாம். 1000 × 180 எவ்வளவு மக்கள் பாதிக்கிறாங்கிறத பாருங்க. நேத்தி ஒரு காதல் திருமணம் செய்த ஜோடி தன்னுடைய வரவேற்பை இண்டிகோ விமான சேவை ரத்து செய்ததால் ஆன்லைன்ல அவங்க வரவேற்பு, அவங்க ஒரு ஊர்ல இருந்து ஆன்லைன்ல காட்டுறாங்க, இன்னொரு விழா நடக்க வேண்டிய இடத்துல இருந்து வாழ்த்துறாங்க. இதெல்லாம் கொடுமையிலும் கொடுமை இல்லையா? இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கையால் ஆகாத தனம். நம்ம நண்பர் சொன்னது போல தீபாவளி நேரத்துல பேருந்து சேவைகள் ஒழுங்காக நடைபெறுகிறதா, ஆம்னி பேருந்துகள் கொள்ளையடிக்காமல் இருக்கிறதா என்பதை பார்க்க நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மட்டும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரல, இதுக்கு வரல, கிளாம்பாக்கத்துக்கு வரல. முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நேரடியாக வந்து பேருந்துகள்லாம் ஒழுங்கா போதா, மக்கள்லாம் ஒழுங்கா போறாங்களான்னு எல்லாரையும் சந்திச்சு நல்லா விசாரிக்கிறாரு. இன்னைக்கு மக்களுக்காக எனக்காக மக்கள்னு சொல்ற மோடி, நான் திருமணம் செய்து கூட கொள்ளவில்லை, மக்களுக்காகவே வாழ்கிறேன்னு சொல்ற மோடி இந்த விமான பிரச்சனையில எங்க போனாரு? இன்னைக்கு ஒரு நாட்டோட பிரஸ்டீஜ் எதுல இருக்குன்னா இந்த விமான பயணத்துல தான் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய இமேஜ் உலக அளவில் ரொம்ப கீழே இறங்கி போயிடுறதுக்கு காரணம் என்னன்னா, டிசம்பர் 1 கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி 6 வரை கிட்டத்தட்ட 6000 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு.
எத்தனையோ பேர் போய் அத அண்ணன் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்குள்ளே மெசேஜ் போட்டு ஃப்ளைட் கேன்சல்னா யாரும் போறது இல்ல. அங்க போய் உள்ள போய் செக்இன்லாம் பண்ணி எல்லா பாதுகாப்பு சோதனை எல்லாம் முடிஞ்சு உள்ள போன பிறகு நிமிந்து ஃப்ளைட் டிலேடுன்னு போடுறாங்க. செக்யூரிட்டி செக் முடிஞ்சு ஃப்ளைட் ஏற நேரத்தில் அந்த கேட்டுக்கு போன உடனே ஃப்ளைட் கேன்சல்டுன்னு போடுறாங்க. வெளியிலயும் போக முடியல, உள்ளேயும் வர முடியல. அப்படி ஒரு துர்பாக்கிய நிலையில இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, மத்திய அரசு தனியார் தொழிலதிபர்களை ஊக்குவித்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவையும் ஒழிச்சதுதான் காரணம். இன்னைக்கு டாடாக்கு கொடுக்காம இந்த 75% சேவை இண்டிகோ செய்யற சேவையை இன்னைக்கு ஏர் இந்தியா அரசு நிறுவனமாக செய்திருந்தால், இந்தியன் ஏர்லைன்ஸ் அரசு நிறுவனமாக செய்திருந்தால் இவ்வளவு நஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜூலை 1லயும் நவம்பர் 1லயும் ஒரு ரூல் கொண்டு வராங்க. என்னன்னா 36 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு விமானிகளுக்கு ஓய்வு என்பதை 48 மணி நேரம் ஆக்குற காரணத்தினாலதான் எங்களுக்கு விமானிகள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இண்டிகோ நிறுவனத்தால் 4 காரணங்கள் சொல்லப்படுது. 1 புதிய விதிகள் நியூ ரூல்ஸ், 2 டெக்னிக்கல் ஸ்னாக், 3 பேட் வெதர், 4 ஆன்லைன் இஷ்யூஸ்னு சொல்றாங்க. இந்த பேட் வெதர்ங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. டெக்னிக்கல் ஸ்னாக்ங்கிறது அது வந்து கடவுளோட செய்கை, அதுல வந்து நம்ம ஒன்றும் தலையிடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த புதிய விதிமுறைகளால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ஒன்றிய அரசு அந்த புதிய விதிமுறைகளை போடுவதற்கு முன் ஒவ்வொரு விமான கம்பெனிக்கும் எத்தனை பைலட்டுகள் இருக்கிறார்கள், புதிய சட்டம் புதிய விதிமுறைகள் வந்தால் எத்தனை விமானங்களை இயக்க முடியும்னு ஒரு விமான போக்குவரத்து துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல ஒன்றியத்துல, அவர் என்ன செய்யறாரு? இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிய அரசும் நாட்டை மத ரீதியா பிளவு ஏற்படுத்தி அதை தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு ஈடியை வச்சு ரைடு பண்றது, எலெக்ஷன் கமிஷனை வச்சு வாக்கு திருட வேண்டியது, இந்த மாதிரி வேலையை தான் பார்க்கறாங்களே ஒழிய ஆக்கப்பூர்வமான பணியை ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளாக செய்யவில்லை என்பதற்கு இந்த விமான போக்குவரத்து பாதிப்பு தான் ஒரு சாட்சி. எத்தனையோ மக்கள் வேலைக்கு போறோம், இன்டர்வியூக்கு போறோம், வேலை இழந்துட்டான், உடம்பு காட்ட மருத்துவரை பார்க்க போனோம், உயிர் இழந்துட்டான். எத்தனையோ மக்கள் இன்னைக்கு அல்லல் படுறாங்க. நாட்டுக்காக நாங்கள்னு சொல்றவங்க எங்க ஓடி போனாங்க? நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம் இது குறித்து. திரு செல்வம் அவர்கள், திரு செல்வம் இணைப்புல இருக்கீங்களா? சோ இன்றைக்கு வந்து இண்டிகோ கொடுத்த நெருக்கடியின் காரணமாக மத்திய அரசு தன்னுடைய தான் அறிவித்த புதிய விதிமுறைகளை திரும்ப பெற்றிருக்கிறது. பிப்ரவரி வரைக்கும் டைம் கொடுத்திருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. இந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தோர்த்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா இவங்க சொன்னது போல, திரு சேயோன் அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறது, டிஜிசிஏ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. போதுமான விமானிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க தவறி விட்டதா, எந்த இடத்துல குளறுபடி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து தொக்கி நிக்குது. உங்களுடைய கருத்துக்கள்? ராஜ் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். கொஞ்சம் எக்கோ இருக்கு, பண்ணி சொல்லிடுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அதாவது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து மானிட்டரிங் அத்தாரிட்டி, அதாவது இப்போ அந்த சிவில் ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மானிட்டரிங் அத்தாரிட்டி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள், அது குறிப்பா விமான நிறுவனங்கள் தனியாருக்கு கொடுத்ததுங்கிறது வந்து ஏதோ இன்னைக்கு நேரத்தில் நடந்ததா நீங்க நினைக்க வேண்டாம். இது கடந்த 2012ஆம் ஆண்டு காலத்திலேயே அந்நிய நேரடி முதலீடும் தனியார் மயமும், அது இன்னும் சொல்ல போனீங்கன்னா 91ல மரியாதைக்குரிய நரசிம்மராவ் அவர்கள் இருந்த காலத்துல தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது, நான் மறுக்கல. அதாவது இன்னைக்கு இந்த விமான சேவைகள் ரத்தாச்சுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, 500 கிலோமீட்டர் வரையும் 7500 ரூபாய் வரையும் நீங்க கட்டணம் வசூலிக்கணும். 500 கிலோமீட்டர் வரைக்கும், 500 இருந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் 12000 தான் வசூலிக்கணும்னு சொல்லி இதுதான் விதி, கட்டணம். அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. வேற ஏதாவது மழுப்பி பேசுறீங்க, எப்பயும் மடமாட்டி விடுறதுதான் வலதுசாரிகளோட வேலை. அது அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இல்லன்னா வழக்கம் போல இந்த விமான சேவைக்கும் திமுக தான் காரணம் குறை சொல்ல போறீங்களா? இல்ல, நீங்க முதல்ல
பணம் மாத்தாதீங்க. இல்ல. அந்த அம்மா கேள்வி கேட்டாங்க. அதாவது ஒன்றிய அரசு பலவீனப்பட்டு விட்டது, ஒன்றிய அரச விமான போக்குவரத்தை கவனிக்க தவறியதான் கேக்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாம இன்னைக்கு அவங்க விலை நிர்ணயம் பண்ணத கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி விலை நிர்ணயம் பண்ணதை பத்தி ஏன் பேசுறீங்க? என்னமோ போன வருஷமே விலை நிர்ணயம் பண்ண மாதிரி சென்னை டெல்லி போறதுக்கு 65,000 ரூபாய் யார் விட்டு கொடுத்தா யார் கொள்ளையடிக்கிறது? எந்த அப்பன் விட்டு பணத்தை எவன் கொள்ளையடிப்பது? சரி இருங்க, அவர் பதில் சொல்லட்டும் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லட்டும். வேலை மேடம், பதில் சொல்ல சொல்லுங்க. செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. ஒன்றிய அரசு தவறுச்சா இல்லையா விளக்கத்தை சொல்லுங்க. ஏன் வேற கதை சொல்றீங்க? வேற கதை சொல்லாதீங்க சார். கொதிச்சு போயிருக்கோம், விமான சேவை பாதிக்கப்பட்டு கொதிச்சு போயிருக்கோம். உங்க பொறுப்புல என்ன தெரியும், கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இருக்க முடியாது, பதில சொல்லுங்க. 50,000 ரூபாய் வரைக்கும் தான் வசூலிக்கணுங்கிறது சிவில் ஏவியேஷனுடைய ரூல். இது மீறப்படுகிறது. இதோடு இல்லாம இண்டிகோ நிறுவனத்துல எத்தனை பைலட் இருக்காங்க, அவங்களுடைய பணி நேரம் என்ன, டியூட்டி ரெகுலேஷன் என்ன, இதெல்லாம் வந்து அந்த நிறுவனம் வளர்த்து கொள்ள வேண்டிய விதி. இது ஒரு கட்டத்துக்கு பிறகு எக்ஸ்ட்ரீம் ஆகி அதுக்கு பிறகு விமான சேவைகள் ரத்தாச்சு. நீங்க சொன்ன மாதிரி பேட் வெதர் வந்து நம்ம அதை ஒண்ணும் செய்ய முடியாது, ஆன்லைன் டிஸ்டர்பன்ஸுக்கு நம்ம எதுவும் பொறுப்பேற்க முடியாது. இப்படி வந்து பல்வேறு வகையான குளறுபடிகளுக்கு ஒரு வகையில மத்திய அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகு மத்திய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வருது. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் மிஸ்டர் ராம்மோகன் நாயுடு, மாண்புமிகு ராம்மோகன் நாயுடு ஆந்திராக்காரர் தான், அவர் வந்து தலையிட்டு இப்பொழுதுக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா சகோதரி, இந்த நெட்வொர்க் இருக்கு பாருங்க, சிவில் ஏவியேஷன் நெட்வொர்க்னா பெரிய நெட்வொர்க், ரயில்வே நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க், இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா சார் பெரிய நெட்வொர்க் அப்படிங்கறதுனாலதான் இங்க ஒரு கேள்வி எழுது. நாளைக்கு இதே போன்று போர்ட் விவகாரத்திலயும் ஏதாவது ஒரு விஷயம் தனியார் மயமாக்குனதுனால போர்ட்லயும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டா நிறைய சரக்குகள் இது போன்று தேக்கமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்பயும் இதே மாதிரியான விளக்கத்தை தான் மத்திய அரசு கொடுக்குமா? இருங்க அவர் இணையமாயில இருக்கனால அவருடைய கருத்து. திமுக விவாத மேடை கிடையாது, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியோட விவாத மேடை. நீங்க சொல்லுங்க செல்வம் சார். அதாவது ஒரு அரசுங்கிறது ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில இருந்து கொஞ்சம் கவனக்குறைவாக ஏதோ சரக்குகள் வந்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். இது சரி பண்ணி இருக்கத்தான் செய்யணும். அதே நேரத்துல அரசாங்கம் இடையில 2-3 நாட்கள் வந்து நண்பர் நந்தகுமார் சொன்ன மாதிரி சிவில் ஏவியேஷனை பொறுத்த இண்டிகோவை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் ஏர்லைன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா தாறுமாறான விலைகள் வைக்காங்க டிக்கெட்டுக்கு அப்படிங்கறதுல இருவேறு கருத்தே இல்ல. சென்னை டு தூத்துக்குடி 3,500 4,000 ரூபாய் இருந்த டிக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 36,000 40,000 வந்துருச்சு. இது தவறுதான். ஆனா அந்த தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல நீங்க ஒத்துக்கிடுங்க. இல்ல எந்த விதத்துல சரி செய்யப்பட்டிருக்குன்னு கேக்குறீங்க? அவங்க வந்து 4,000 ரூபாய் கொடுத்து போற விமான பயணத்துல வந்து நான் 40,000 ரூபாய் கொடுக்கறேன், இந்த இடத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு பயணியா அப்படின்னும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு இழப்பீடா என்ன கொடுத்திருக்கிறதுன்னு கேக்குறாங்க. சகோதரி ஒண்ணே கேளுங்க. இல்ல இழப்பீடு இல்ல, ஒரு நிமிஷம், இல்ல வெள்ளம் வருது, இழப்பீடு இல்ல. என்ன அந்த ஏர்போர்ட் கம்பெனி மேல முதல்ல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏன் நீங்க விலை ஏத்துனீங்க? விலை ஏத்து ஏன் விட்டீங்க? அப்பதானே இழப்பு வரும். ஒரே ஒரு கேளுங்க நந்தகுமார், ஒரே நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். இந்த கவனக்குறைவுக்கு மோடி பொறுப்பேற்று பதவி விலகணும். விசாரித்து ஒன்றிய அரசு பதவி விலகணும், பொறுப்பேற்று மோடி பதவி விலகணும். நீங்க திமுக ஒண்ணே ஒண்ணு கேளுங்க சார், திமுக பண்ற ஊழல், திமுக பண்ற இத பேசுங்க சார். மோடி இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும். சும்மா இருங்க. மோடி பதவி விலகணும். இல்ல இருக்கட்டும். திலகரசன் சார் இணைப்புல இருக்கீங்களா சார்? இன்றைக்கு வந்து நம்ம தொடர்ச்சியாக இந்த இண்டிகோ குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது மத்திய அரசு தொடர்ச்சியாக நிலம் கையகப்படுத்துதல் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இந்த ரோட் போடுறதுக்கும் சரி விமான நிலையங்கள் கட்டுவதற்கும் சரி நிறைய நிலங்களை கையகப்படுத்தி வர்றதை நம்மளால பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்படி கஷ்டப்பாடுபட்டு மக்களுடைய நிலங்களெல்லாம் கையகப்படுத்தி ஒரு விமான நிலையம் கட்ட முடிந்த அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக ஒரு விமான சேவை என்பது ஒன்றை கொடுக்க முடியாமல் போனது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுல ஏன் இவ்வளோ
இவ்வளோ குளறுபடிகள் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாகவே இது குறித்த விவாதங்கள், பேச்சுகள், ஸ்டேட்மெண்ட், அது குறித்த தொடர்ச்சியான நடைமுறைகள் எல்லாமே டிஜிசிஏ மூலமாக கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த போதும் கூட இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மேடம், நீங்க சொன்னது வந்து ஆரம்பிக்கிறேன் மேடம். நிலம் கையகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நிலம் நிறைய கையகப்படுத்தப்பட்டு அதுல இருந்து சக்சஸ் ஆகல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க நிறைய சக்சஸ் ஆகலன்னு சொல்லல, சக்சஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்றேன். கையகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க நிலம் கையகப்படுத்த வழிச்சாலைகள் எல்லாம் பாருங்க, 4 வழிச்சாலைகள் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. இப்ப ரோடுகளை அதிகமா அமைச்சது பிஜேபி கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி பப்ளிக் சொல்லி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க இருக்க பைபாஸ் சாலைஸ்ல பாருங்க, நெடுஞ்சாலைகள் எல்லாமே பாருங்க. நீங்க வண்டலூர் பைபாஸ் பாருங்க, ஈஸியா இங்க இருந்து ஏறினா 5 நிமிஷத்துல அங்க போய் இறங்கிடலாம். யாரால? நிலங்க கையகப்படுத்தப்பட்டது மக்களை வஞ்சிக்கிறதுக்காக எல்லாம் மக்களுக்கு இல்ல சார், நல்லதுதான். இல்ல சார், நல்லதுதான். இல்ல நான் அத பத்தி நான் நிலம் கையகப்படுத்தினது தவறுன்னு நான் சொல்லல சார். பட் ஒரு அப்படி கையகப்படுத்தி சக்சஸ் ஆயிருக்கு. விமான சேவையில மத்திய அரசு 10 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 3 வருஷம் வரும்போது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விமான போக்குவரத்து பிரச்சனை வர்றது. கண்டிப்பா வந்து விமான போக்குவரத்து மோனோபோலி மார்க்கெட் தான், அதுல வந்து தவிர்க்கவே முடியாது. இந்தியாவில பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 கவர்மெண்ட் கம்பெனிஸ் மட்டும்தான் இது ஏர்லைன்ஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து ரெகுலரா ஆக்டிவிட்டி இருக்கிறது 10 மட்டும்தான். வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா 378 கம்பெனி என்னவோதான் இருக்கிறாங்க. இதுல இருக்கிறது நம்ம ஃபுல்லாவே 3.76 மில்லியன் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி இவங்க டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கிறது. நம்ம இருக்கிறத வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து விமான சேவைன்றது கண்டிப்பா பற்றாக்குறையா தான் இருக்கு. அவர் சார் சொன்ன மாதிரி போக்குவரத்து துறை அது மாதிரி இருக்குல்ல, அது வந்து வேற டிபார்ட்மெண்ட், அதுல ஈஸியா கண்காணிக்க முடியும், தரவழியா போறது. விமான போக்குவரத்துன்றது கண்டிப்பா திமுக இருக்கிற மாதிரி பேசிக் நாலேஜ், டயரை பஞ்சர் போடுறது கிடையாது. இதுக்கு வந்து முக்கியமா அறிவு இருக்கணும், சிறந்த திறமையான அமைச்சர்கள், நல்லா படிச்ச அமைச்சர்கள். அந்த மாதிரி அமைச்சர் தான் இருக்கிறாரு. இல்ல அந்த மாதிரி அமைச்சர் தான் இருக்கிறார், தெளிவான அமைச்சர் தான் இருக்கிறார். இது வந்து ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க, அந்த காலக்கெடுவால அந்த கவர்மெண்டால அந்த கம்பெனியால முடிக்க முடியல. அதனால மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது ஒன்றும் தப்பு இல்லையா? அதுதான் சார், ஒரு 3 போதுமான கால அவகாசம் கொடுத்து இப்படி ஒரு விஷயத்தை விவாதத்துக்கு எடுத்துட்டு வந்து டிஜிசிஏ மூலமா ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண ஒரு விஷயம் திடீர்னு இண்டிகோல முடியல அப்படிங்கறத வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? அதாவது நீங்க ஒரு வழக்கறிஞர்னால உங்ககிட்ட கேக்குறேன், என்ன கேக்குறேன்னா, இது குறித்து இவங்க இண்டிகோ நிறுவனம் வந்து மேல்முறையீடு வழக்கு தொடுத்து இருக்கலாம், மேல்முறையீடு போயிருக்கலாம். பயணிகள் மேல இப்படி ஒரு விஷயத்தை திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? கண்டிப்பா மேடம், இது திட்டமிட்டு அரசு வந்து செய்யணும் அப்படின்றது இன்னைக்கு எடுத்திருக்க முடிவு தான். மக்கள் நலன் சார்ந்து மக்கள் நலனுக்காக எடுத்த முடிவு. இதை இன்னைக்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு இருக்கிற 5000 ரூபாய் டிக்கெட் நாளைக்கு 45,000 ரூபாய் ஆகும். இவங்க எதிர்கட்சி சார், நீங்க நினைச்ச உடனே பண மதிப்பிழப்ப உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா சார்? நீங்க அது வந்து வேற மேடம், அது நாட்டு ஜிஎஸ்டி உடனே ராத்திரியோட ராத்திரி இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? இல்ல யாரு பண்ண அவங்களுக்கு தெரியுமா? அது முன்னாடி வந்து எத்தனை மீட்டிங் நடத்தி, எத்தனை கவுன்சில் மீட்டிங் நடத்தி, அதுக்கப்புறம் தான் எக்ஸாக்ட்லி இப்ப சொல்றீங்கல்ல, இல்ல சார், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பல்வேறு கட்ட பரிசீலனைகளுக்கு பிறகுதான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னு, அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்கிறதுன்னு நான் சொல்றேன். அப்படி நடந்திருக்கும் பொழுது நான் சொல்ல வர கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க கேள்வியை நான் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிட்ட இந்தியால இருக்கிறது மொத்தம் 12 கம்பெனி. 12 கம்பெனில 10 கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்களுக்கு வந்து டியூ டேட் வந்து நவம்பர் 1 வரைக்கும் கொடுத்திருக்காங்களா, அத காலக்கெடுக்குள்ள அவங்களால அதை பண்ண முடியல. அதுக்காக உடனே வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அரச வந்து ஒரு மிரட்டுற நோக்கத்துல பண்றாங்க. அதுக்காக வந்து அரசு வந்து அடிபணியாது. கண்டிப்பா வந்து மருத்துவர்கள் எப்படி வந்து அரசு வந்து மிரட்டி பாக்குறாங்களோ அதே மாதிரிதான் விமான சேவைகள், விமானம் ஆபரேட் பண்ற கம்பெனி, அதுக்கு வந்து கண்டிப்பா மத்திய அரசாங்கம் என்னைக்குமே அடிபணிஞ்சு போகாது. இதுல வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது வந்து மக்கள் நலன் சார்ந்து மக்கள் பிரச்சனைக்காக தான். இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன பண்ண, இன்னைக்கு இருக்கிற 15,000 இருக்கு டிக்கெட் நாளைக்கு 45,000 அந்த நிலைமை வரணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்களா, மத்த கட்சி நினைக்கிறாங்க. அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை டைம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா நடத்துவாங்க. சார் சொன்னதுக்கு வந்துடுறேன். சார் என்ன சொன்னாரு, சார் இந்த 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட்ல என்னைக்காவது இந்த பிளைட் இஷ்யூ வந்திருக்கா? நீங்க சொல்லுங்க மேடம். கேள்வி கேட்டீங்கல்ல, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் 3வது வருஷம் ஆட்சி அமைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் இஷ்யூ வந்திருக்கு. சார் சொன்னாரு, சிவசங்கர் அப்பப்ப பஸ்ல ஏறி இறங்குவாரு. ஒவ்வொரு வாட்டியும் தீபாவளி பொங்கல் லீவ் எல்லாம் வரும்போது நாங்க போறோம், நாங்க போய் பஸ் டிக்கெட் எல்லாமே ரெடிமேட் பண்றோம், கம்மி பண்றோம், அதுக்கான நடவடிக்கை எத்தனை நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, எவ்வளவு ஃபைன் போட்டிருக்கீங்க? ஏன் ஒவ்வொரு வாட்டி பஸ்ல ஏறி இறங்கி ஒவ்வொரு வாட்டி அந்த பிரச்சனை வருது? தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்கும் வருது இல்ல.
ஒவ்வொரு வாட்டியும் அதிகப்படியான டிக்கெட் இங்க இருந்து சென்னையில இருந்து திருச்சி போறதுக்கு 4000 ரூபாய் வாங்குறாங்க. வந்திருக்கலாம் ஒவ்வொரு வாட்டி பிரச்சனை. ஏன் அந்த பிரச்சனை நீங்க சால்வ் பண்ண மாட்டீங்க? ஃபுல்லாவே அதாவது ஃபுல்லாவே பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போகல. இப்ப கவர்மெண்ட் கிட்ட ஏர் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான மோனோபோலிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்திருக்காதுல்ல. இல்ல நீங்க சொல்ற மோனோபோலி அப்படின்றது இன்னைக்கு வந்து பிளைட்ல மட்டும்தான் மோனோபோலி மார்க்ன்றது ஒரு 10 கம்பெனிஸ் இருக்கு. வேற வழி இல்ல, அவங்கதான் இருக்கிறாங்க. பிரைவேட் லிஸ்ட் வராதது காரணம் 10 கம்பெனி இல்ல 70% பாக்குற மாதிரி அதானி அம்பானி வருவாங்க, கவலைப்படாதீங்க. 10 கம்பெனி இருக்கிறது இன்னும் 25. உங்க பிரச்சனை என்னன்னா மோனோபோலி மார்க்கெட்டா இருக்கிறாங்கல்ல, அதானி அம்பானி கண்டிப்பா அந்த பிசினஸ் வருவாங்க. வரும்போது டிக்கெட் இன்னும் கம்மியாகும். ரிலையன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து எல்லாமே மொபைல் யூஸ் பண்ற சார்ஜஸ் எல்லாமே கம்மியாச்சு. அந்த மாதிரி அதானி அம்பானி இருக்கிற இந்தியன்ஸ் கார்பரேட் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் சேவை அதிகமாச்சு. அப்ப கண்டிப்பா வந்து அதானி அம்பானி இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிளைட் சர்வீஸ்ல அதானி அம்பானி வருவாங்க. வந்து ஏன் ஏர்லைன்ஸ கவர்மெண்டால எடுத்து நடத்த முடியலன்னு ஒரு கேள்வி எழுது. ஏர் இந்தியாவை ஏன் வந்து தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது, அவசியம் என்ன இருக்குது? இது போன்ற ஏன்னா கோவிட் டைம்லயும் சரி, அதுக்கு முன்னதாக போர் நடக்கின்ற உக்ரைன் போர் நடைபெற்ற சூழல்கள்லயும் சரி, ஏர் இந்தியா விமானம் மூலமாக நம்முடைய பாரத பிரதமர் பல்வேறு நாடுகளுக்கு பறந்து சென்று வந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. எல்லாமே நம்ம நாட்டுல ஏர்லைன்ஸ் இருந்ததன் காரணமாக நடந்த ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டிருப்பதன் காரணம் என்ன? இவ்வளவு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எல்லாமே தனியார் மயமாக்கப்பட்டது அப்படின்றது இல்ல மேடம். விமான சேவையில தனியார் மயமாக்கப்படணும் ஏதோ ஒரு கால சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அரசாங்கத்துக்கு நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஒரு நெறியாளர் நினைக்கிற மாதிரி எதுக்காக இந்த மாதிரி பிரைவேட் பண்றது ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா அதுக்கான முடிவு எடுத்து அதுக்கான பட்ஜெட் அதுக்கான திட்டமிடல் எல்லாமே முடிவு பண்ணி தான் கொடுத்திருப்பாங்க. ஏதோ ஒண்ணுக்காக கொடுத்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம தனியா ஒரு ஆள் நினைக்கும் போது இதை ஏன் இப்படி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது கவர்மெண்ட் அதை நினைக்காம ஒரு திட்டமிடலுக்காக தான் அது கொடுத்திருப்பாங்க. அதுல எந்த ஒரு தவறு இருக்காது. 13 வருஷமா இந்த 10 வருஷத்துல எந்த பிரச்சனையும் வரல. இன்னைக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்திருக்கு. கண்டிப்பா அதை சால்வ் பண்ணுவாங்க. அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்துல சார் சொன்ன மாதிரி பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. 4000 கோடி ரீல்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க சார். அதுக்கு பதவி விலகுங்க முதல்ல. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான். இல்ல சார் நீங்க சப்ஜெக்ட் மாறனால கேக்குறேன். இல்ல நீங்க சப்ஜெக்ட் மாறனால கேக்குறேன். நீங்க விமானம் பத்தி பேசுறீங்கன்னா விமானத்தை பத்தி பேசிருப்பேன். இல்ல இல்ல 10 வருஷம் நல்லா கொலை பண்ணிட்டான் பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு முக்கியம். நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு தேசத்தினுடைய நம்பிக்கை விமான சேவை, அதை விடுங்க. வேர்ல்ட் லெவல் பிரஸ்டீஜ் டவுன் பண்ணிட்டீங்க. இந்தியாவுக்கு மானக்கேடா போயிட்டு அதை சரி இல்ல. திலகரசன் சார் சொல்றாரு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல இவ்வளவு குறை சொல்றீங்க. திலகரசன் சார் உங்களுடைய கேள்விதான் அவர்கிட்ட கேக்குறேன். விமான சேவைகள் வந்து இவ்வளவு அவங்க கேட்கட்டும், நேரா கேட்கணும், ஆன்லைன்ல கேட்கணும். அவர் என்ன கேள்வி கேட்க முடியாது, நீங்க தான் கேட்கலாம். இல்ல இல்ல எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டுல உரிமை உண்டு. இருங்க, அவருக்கு கேள்வி கேட்க அனுமதி இல்ல இல்ல விமான சேவை ஃபெயில் ஆன பிறகு வலதுசாரிகள் வாயை திறக்க கூடாது. பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கணும். மாஸ்க் போடுங்க, மாஸ்க் போடுங்க. நீங்க சொல்லுங்க சார். இப்போ விமான சேவைகள் அப்படிங்கறதுல இவ்ளோ ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. அவர் சொல்றாரு ஒவ்வொரு தீபாவளிக்கும் சரி பொங்கலுக்கும் சரி தொடர்ச்சியா ஆம்னி பேருந்துகள் வந்து அதிகமா வாங்குறத வந்து நீங்க களத்துல இறங்கி பண்ணீங்கன்னா கூட தொடர்ச்சியா அதிகமா வாங்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. சோ பஸ் லெவல்லே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல டிஎம்கே கவர்மெண்டால, நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பஸ் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணதுனாலதான் ஒவ்வொரு தீபாவளி பொங்கல் அப்ப அமைச்சர் துறை செயலாளர் எல்லாம் நேரடியாக போய் பார்த்து பிடிச்சி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் தான் அது வெகுவாக குறைஞ்சிருக்கு. வெகுவா குறைஞ்சிருக்கு புகார்கள். இந்த மாதிரி ஒரே நாள்ல இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் திண்டாடின மாதிரிலாம் பஸ் பிரச்சனையில என்னைக்குமே திண்டாடல. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு நஷ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு அரசே பேருந்து ஏற்று நடத்துதுன்னா என்ன காரணம்னா மக்கள் சேவைக்காக தான். அதே போல ஏர் இந்தியாவை ஒன்றிய அரசு நடத்தி இருந்தால், இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றிய அரசு நடத்தி இருந்தால், அந்த மாதிரி நடத்தி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பேருந்து சேவையில எவ்வளவு சங்கடங்களை சந்திக்குது. நஷ்டத்துல ஓடுனா கூட ஏன் தனியார் பொதுமக்கள் பாதிக்க கூடாதுங்கிற ஒரே நோக்குதான். அந்த மாதிரி பொதுமக்களை மனசுல வச்சிருந்தா மோடி
ஏர் இந்தியாவையும் இந்தியன் தனியார் ஏர்லைன்ஸையும் நிறுவனம் டாடாக்கு வித்திருக்க மாட்டாரு. இன்னைக்கு டாடாக்கு வித்துட்டு எல்லாத்தையும் 100% தனியார் மயமாடும். இன்னைக்கு ஏர்லைன்ஸ் உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு அநியாயம். சின்ன நாடு கேவலம். நேபாளம், ஸ்ரீலங்கால கூட அந்த நாட்டுக்குன்னு ஒரு விமான கம்பெனி இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய நாங்க பச்சாஹோ அச்சாஹோ நாங்கள் தான் நாங்க வல்லரசுன்னு சொல்ற மாத்தற்ற மோடி ஒரு விமான கம்பெனி கூட அரசாங்கத்துக்கு இல்லாத ஒரு துர்பாக்கிய நிலைக்கு கொண்டு வந்து தேசத்தை விட்டுட்டாரு. மக்களுக்காக ஏன் ஏர் இந்தியாவை இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏற்று நடத்தி உனக்கு மக்கள் முக்கியம் இல்ல, வருமானம் தானே முக்கியம். டாடாக்கு விட்டதுனால தானே இவ்வளவு தூரம். அட்லீஸ்ட் இன்னைக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியாவை இவ்வளவு தூரம் நஷ்டம் வந்திருக்குமா, இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? 4 நாள்ல கிட்டத்தட்ட 5000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. எத்தனை பேர் இந்த ஒரு துர்பாக்கிய நிலையை வந்து ஒன்னிட்ட விமான கம்பெனி இருந்ததுன்னா பண்ணிருக்க முடியுமா? இல்ல இந்த இண்டிகோ மேல எடுத்த நடவடிக்கை என்ன? ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? செல்வம் சொல்றாரு அது வந்து பிரச்சனை எக்ஸ்ட்ரீமுக்கு போன பிறகுதான் ஒன்றிய அரசுக்கே தெரிஞ்சது. அப்ப ஒன்றிய அரசு தூங்கிட்டு இருக்கு. அது வந்து கவனக்குறைவுதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா கவனக்குறைன்னு ஒத்துக்கொண்ட பிறகு ஒரு நாள் கூட பதவியில் மோடி இருக்கக்கூடாது. நிச்சயமாக ராஜினாமா செய்ய வேண்டும். ஏன்னா விமான சேவை என்பது முக்கியமான அத்தியாவசிய சேவை. சரி சரி பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார் நீங்க சொல்லுங்க. நரசிம்மராவ் காலத்துல இருந்தே இந்த தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ஒண்ணு இன்னைக்கு நேத்து புதுசா நடக்கல அப்படின்றாங்க. பட் இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், குறிப்பா இது போன்ற பொது போக்குவரத்து மக்கள் அதிகமா உபயோகிக்கக்கூடிய விஷயங்கள் தனியார் மயமாக்கப்படுதுல எந்த இடத்துல நீங்க டிராபேக் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? அதாவது தனியார் மயமாக்க தப்பு கிடையாது. இப்போ எல்லா கண்ட்ரிலயும் தனியார் மயம் இருக்கு, தனியார் ஏரோப்ளைன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்காங்க. இப்போ இங்க இந்தியால இதுக்கு முன்னாடி பார்த்தா கிட்டத்தட்ட 6 நிறுவனம் மூடப்பட்டது. இதே பிளைட் நிறுவனங்கள், விமான நிறுவனங்கள் மூடப்பட்டது. அதான் எதனால மூடப்பட்டது? கடன், அவங்களால வந்து டீசல் காசு கொடுக்க முடியல, பெட்ரோல் காசு கொடுக்க முடியல, ரன் பண்ண முடியல அப்படிங்கிற சில பிரச்சனைனால மூடப்பட்டது. ஆனா அப்படி இருக்கும்போது புதுசா சிலர் வராங்க. வரும்போது இந்த இண்டிகோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாத்திரம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 6 வருஷத்துக்குள்ள ஒரு இமாலய வளர்ச்சினா சாதாரண வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 65% ஃபிளைட் அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. 3200 ட்ரிப்ஸ் அவங்க தான் ஹேண்டில் பண்றாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 65% டொமஸ்டிக், 35% வெளியில பண்றாங்க. அப்படி ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்படியாப்பட்ட வளர்ச்சி வரும்போது நாங்க சந்தோஷப்படுறோம். சரி, ஒரு இந்தியன் கம்பெனி வளர்றாங்க அப்படின்னு. அப்படி வளர்றவங்க நம்ம ஒரு ரூல் கொண்டு வரும்போது அதுக்குள்ள அவங்க கம்ப்ளை ஆகுறாங்களா இல்லையாங்கிறத நீங்க பார்க்கணுமா வேணாமா? சரி, நீங்க கேட்டீங்க, கோர்ட்டே சொல்லிட்டாங்க 2 பேஸா 3 பேஸா பண்ணுங்க, பேஸ் வைஸ் பண்ண டைம் கொடுத்தாச்சு. அப்பவும் பண்ணல. நவம்பர்ல அவனே வந்து கொடுக்குறான் ரிப்போர்ட்டை. ஏன்னா ரிப்போர்ட்டை வந்து 2 மாசம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். நான் எவ்வளவு பேரை சேர்த்திருக்கேன், எவ்வளவு பேர் எடுத்திருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ரிப்போர்ட் அவங்களே கொடுக்கணும். அவனே நவம்பர்ல கொடுக்குறான். 1500 ஃபிளைட் நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அதுல வந்து FDLT-னால தான் 720 ஃபிளைட்னு சொல்றேன். அப்ப நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க? நீங்க ஒண்ணுமே எடுக்க மாட்டீங்க. கடைசியில மக்கள் வந்து கொதிச்சு எழுந்து நிக்கும் போது நாங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னா டிக்கெட் கொடுத்து வாங்கி போடலாம். பணம் என்ன அது? அதை வாபஸ் நீங்க கொடுத்துருவீங்களா? நீங்க உங்க ரூலை வாபஸ் வாங்கிட்டீங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்த 65% பணத்தை வந்து நீங்க மக்களுக்கு வாபஸ் கொடுத்துருவீங்களா? எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு முறை கிடையாது. அதாவது நம்ம செல்வன் ரொம்ப கரெக்டா சொன்னார். மத்திய அரசுங்கிறது ஒரு நிறுவனம், அது ஒரு பெரிய நிறுவனம். அவர் கரெக்டா சொல்லிட்டார். மத்திய அரசே கிடையாது, அது வந்து ஒரு கம்பெனிட்டாரு. அந்த கம்பெனிக்கு என்ன வேலைன்னா ஒரு தலைவர் இருக்கார், MD ஒருத்தர் இருக்கார். அவர் வெளிநாடு ஃபுல்லா சுத்துவார். அவர் சுத்துறதோட ஃபிளைட் பேர் என்ன தெரியுமா? A1 இந்தியா, ஏர் இந்தியா நம்பர் 1. இவரு மாத்திரம் ஏர் இந்தியா நம்பர் 1 ஃபிளைட்ல 8450 கோடி கொடுத்து காசு இவர் தனியா ஒரு சுத்தத்துக்கு ஒரு ஃபிளைட்டை வாங்கி சுத்துவாரு. ஆனா இங்க ஏழை மக்களோ, இங்க நடுத்தர மக்களோ, வியாபார மக்களோ இங்க வந்து ஒரு ஃபிளைட்ல போனோம்னா அவன் வந்து ஒரே ஒரு கம்பெனி, அவன் என்ன சொல்றானோ அந்த ரேட் தான். சர்ச் பிரைஸ் யார் கொண்டு வந்தது? எப்பங்க சர்ச் பிரைசிங் வந்தது? ஏரோப்ளைன்ல 17ல இருந்தா கொண்டு வந்தாங்க சர்ச் பிரைசிங். அதுக்கு முன்னாடி கிடையாது, பிக்ஸ்ட் பிரைஸ் தான் இருக்கும். அந்த சர்ச் பிரைசிங் எப்படி நாலா ரேட் என்ன பண்ணும்? அதே தான் ட்ரெயின்ல பாருங்க. நீங்க சர்ச் பிரைசிங் கொண்டு யார் கொண்டு வந்தது? இதே பிஜேபி அரசு. இவங்க நாட்டு மக்கள் நல்லது பண்ணா அந்த மாதிரி சர்ச் பிரைஸ் கொண்டு வந்திருப்பாங்களா? சரிங்க, இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஏவியேஷன் மினிஸ்ட்ரி எல்லாம் இங்க இருக்கிற அவர விமான நிறுவனங்களுக்கு போனை போட்டு இல்ல வாட்ஸ்அப் போட்டு யாரும் வேலை ஏத்த கூடாது.
போன வாரம் என்ன ரேட் கொடுத்தீங்களோ அதே ரேட் தான் கொடுக்கணும். அது மாதிரி நீங்க விலையை ஏத்தக்கூடாது. ஏத்துனா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பா நீங்க சொன்னீங்களா? அதை விட்டுட்டு ஒரு இண்டிகோ நிறுவனத்துக்காக பயந்து நீங்க ஒரு கேட்டா அவங்க வந்து பிரச்சனை பெருசாயிடுமா. ஒரு இண்டிகோ நிறுவனத்துக்காக பயந்து நீங்க வந்து வாபஸ் வாங்குறீங்க ரூல. இப்ப திருப்பி பிப்ரவரி எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. இப்ப இந்த காசை நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க. அது உங்களோட பழக்கம். ஏன்னா இது பேரு வாபஸ் ஜும்லா பார்ட்டி தான் இது பேரு. அதாவது பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க, அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. 2000 ரூபாய் செல்லுனாங்க, அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. அப்புறம் ஜிஎஸ்டினாங்க, அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க. வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க, அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்ப சஞ்சார் சாத்தி இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தேவையில்லாத ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்ப வந்து ஏரோப்ளேன் பிளைட் ரூல்ஸ் இதை கொடுத்தாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க. இவங்களுக்கு வேலையை ஏன்னா நிறுவனம் தெரியாது, ஏன்னா கம்பெனி அது. அந்த கம்பெனிங்கிற எம்டிக்கு வந்து ஊரை சுத்தணும். இப்ப புட்டின இண்டிகோல அனுப்புவீங்களா? வந்து ரஷ்யா இவர இண்டிகோ பிளைட்ல அனுப்புவீங்களா? நிச்சயமா எப்படி அனுப்புவீங்க? அதான் இப்ப இதுதான் அவங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை என்னங்க? எலெக்ஷன் முன்னாடி ஒரு பெருசா பண்ண வேண்டியது, விளம்பரம் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா மக்களை வரித்து சுரண்ட வேண்டியது. ஜிஎஸ்டி சேமிப்பு சொன்னாங்க, 96 லட்சம் கோடி மக்கள்கிட்ட சுரண்டி எடுத்துட்டு சேமிப்பு 2 லட்சம் கோடி கொடுப்பாங்களாம். எப்போ? அது ஏன்னா பொருள் வாங்கினா கொடுப்பாங்க. பொருள் வாங்காதவங்க பீகார் எலெக்ஷனுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பே கமிஷன், 8வது பே கமிஷன் 57% பீகார் எலெக்ஷன் முன்னாடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17% கொடுத்தா பெரிய விஷயம்ன்றாங்க. இந்த மாதிரி ஜூம்லா பார்ட்டி தான் இந்த பாஜக பார்ட்டி. இவங்க அண்ணன் கரெக்டா சொன்னார், இவங்களுக்கு வந்து அரசுன்னு தெரியாது, கவர்னன்ஸே தெரியாது. அதனாலதான் இவங்க வரும்போதே உஷாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா லெஸ் மோர் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா பேத்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்களால வந்து என்னன்னா இப்ப இந்த மினிஸ்டர் இருக்காரா, இதுக்கு நம்ம செயல்படுத்த போறோம்னா அதுக்கு முன்னாடி நீங்க எதிர்கட்சியில கூட்டு பேசணுங்க. இது எல்லாருக்கும் உண்டான பிரச்சனை. எதுக்கு நீங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீங்களே பண்ணுவீங்க, பண்ணிட்டு வாபஸ் வாங்குங்க. நீங்களே பண்ணி வாபஸ் யார் பரிந்து வைக்கிறது? மக்கள் தானே கஷ்டப்படுறான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்பெனில ஸ்டாஃப் போறாங்க, அவனுக்கு கம்பெனி பே பண்ணுதுங்க. ஒரு ஏழை பாழை ஏதோ ஊருக்கு போகுது, இல்ல இன்டர்வியூ போகுது, அது 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி போகுது. ஏர்போர்ட்ல போய் நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்க நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீங்களா, அவன் பணத்தை கொடுப்பீங்களா? நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா வெறும் விளம்பரம் பண்ணிட்டு இப்படியே ஏமாத்திட்டு தான் இது அரசு. இது வந்து அரசு இல்ல, நீங்க சொன்ன மாதிரி கம்பெனி. நான் ஒத்துக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி தான், தனியார் கம்பெனி. தனியார் கம்பெனி தனியாருக்கு என்னென்னலாம் மீடியேட்டர் வேலை செய்யணுமோ அதை கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. உண்மைதான். செல்லும் சார், நீங்க சொல்லுங்க, பிஜேபி ஆளும் பிஜேபியினுடைய கவர்னன்ஸ் வந்து தோற்றுவிட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? தங்கச்சி, ஜனநாயகம் என்பது மக்களை சார்ந்தது, மக்களை மையப்படுத்தியதுதான் ஜனநாயகம். டெமோக்ரசி. டெமோக்ரசி மீன்ஸ் டிஸ்கஷன். அதனால நீங்க வந்து அவர் இணையமயில இருக்கனால நம்ம குறுக்கிடாதீங்க. இல்ல குறுக்கிடாதீங்க, அவரு பேசிட்டோம். நீங்க சொல்லுங்க செல்வம். அதாவது இதுவரையும் 2014 இருந்து இன்னைக்கு 2026 தொடங்க போகிற 2026 அந்திம காலத்துல இருக்கும். இந்த வரைக்கும் ஒரு எளிய குடும்பத்தில பிறந்த ஒருவர், எந்த பின்புலமும் இல்லாமல் குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கையை தொடங்கிய ஒருவர் 13 ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சர், இன்றைக்கு ஏறக்குறைய 12 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர். இது யாரு அதிசய உலக அதிசயம் முடியல. இந்த 30 வருட அரசியல் அனுபவம் ஒரு அமைச்சரு இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டாங்க, எந்த நாட்டிலும் செய்ய மாட்டாங்க. அது இந்திய நாட்டோட தலையில சீர்காழி ஆயிட்டு இருக்கு. முதலமைச்சர் ராஜினாமா வாங்க செல்வம் சார், பேச நீங்க தான் தொடங்கி வந்தீங்க. போச்சு இருங்க திரு பேசிட்டே இருந்தோம்னா யார் என்ன சொல்றாங்கன்னு தெரியாம போயிடும். பேசிட்டு இருக்காரு. இல்ல அதுதான் நிச்சயமா சரி, அவர் என்ன சொன்னாலும் நீங்க நோட் இல்ல, நீங்க நோட் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிட்டு சார், உங்களுக்கான நேரம் கொடுக்கும்போது சொல்லுங்க, அது பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இல்ல புரியுது. எப்ப பிறந்தாரு, எப்ப வளர்ந்தாரு, பின்புலம் இருந்ததா இல்லையா, இதே நமக்கு சரி பேசுங்க செல்லும். அரசியல்ல எல்லா விஷயத்தையும் பேசலாம் செய்வோம், டிஸ்கஷன்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேளுங்க. இப்போ இவ்வளவு பெரிய சங்கடங்கள் வந்த பிறகு வரக்கூடாது வந்தது, ஆனால் வந்த பிறகு சிவில் அவியேஷன்
ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா ஒரு காம்ப்ரமைஸ், மினிமம் காம்ப்ரமைஸ்க்கு வந்திருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா இதனாலேயே மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகத்தை குறை சொல்லுவது என்பது எது ஒரு அவசரமான ஒரு குறை சொல்ல வேண்டும் என்கிற குறைந்த மனநிலை தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஏன்னு காட்டீங்கன்னா எல்லா அரசுகளுமே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு நிலைகளிலே தோற்று போயிருக்கிறது, தடுமாறி இருக்கு. தமிழ்நாடு அரசு தடுமாறலையா? தமிழ்நாடு அரசு தோத்துக்கிட்டே இருந்தா மக்கள் தானே அவசரப்படுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டீங்க? டெய்லி 10 கொலை சரிங்க சார். டெய்லி 10 கொலை. சரி செல்வம் சார், உங்களுடைய இல்ல நந்தகுமார் சார், நமக்கு நேரம் இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், கொலை கொள்ளையை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. சரி சரி இருங்க. உலகத்திலே 4வது நாடு கொலைகார நாடு இந்தியா தெரியுமா? உலகத்திலே 4வது கொலைகார நாடு இந்தியா. அதிகமான கொலை கொள்ளை கற்பழி எங்க தெரியுமா? நீங்க ஆளுங்க டபுள் இன்ஜின் உத்தரப்பிரதேசம் 60,000 பெண்கள். சரி சரி, நம்ம தலைப்பு இல்ல நந்தகுமார் சார் பீகார்ல ஏன் சார் இவ்வளவு கொலையும் கொள்ளையும் பண்ணிட்டு மக்களோட வரி பணத்தை கொள்ள அடிச்சுட்டு நீங்க வந்து கொலை பத்தி பேசுறீங்க? நந்தகுமார் சார் இருங்க, நம்ம தலைப்பை ஒட்டி பேசுவோம், நமக்கு நேரம் இல்ல. பத்தி பேசாதீங்க. திரு செல்வம், நீங்க தலைப்பை ஒட்டிய உங்களது நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். இல்ல செய்யும் சார், இல்ல நீங்க தலைப்பை ஒட்டி பேசுங்க. இல்ல அதனால வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை நடத்தக்கூடிய திரு மோடி அவர்களை பார்த்து இவர்களுக்கு ஏற்படுகிற எரிச்சல் பொறாமையின் காரணமாக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இது. ஒரு தூத்துக்குடி ஏர்போர்ட் வாங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்ப தூத்துக்குடி ஏர்போர்ட்ல வந்து பேசுங்க. இத தைரியம் இருந்தா இல்ல இல்ல அவரு ஏர்போர்ட்ல வந்து பேசுங்க, சும்மா வீட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதீங்க. அங்க மக்கள் இல்ல இல்ல சார், நிறைவான கருத்து தான், யாரும் குறுக்கிட வேண்டாம். ஏன்னா அவர் இணைமயிலா இருக்காரு, தயவு செஞ்சு குறுக்கிட வேண்டாம். திருப்பி வந்து ஜாலி ஆட்டிட்டு இருக்கீங்க. பிஜேபி துண்டு போட்டுக்கிட்டு 17வது சட்டமன்றத்துல திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்காது. அந்த பயத்துல திமுக காரங்க உணர்றாங்க, பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. காங்கிரஸ் திமுகவும் ஒரே கூட்டணியில இருக்க போறது இல்ல. இதனால பிரதமர் நரேந்திர மோடியுடைய செய்து கொண்டிருக்கிறது நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கக்கூடிய அரசு. சரிங்க சார், நன்றி 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 நன்றி. பேசுவோம். அடுத்ததாக திலகரசன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து தலைப்பை ஒட்டி. சார் ஒரு 2 மினிட்ஸ் இன்டர்ஃபியர் ஆகுதுங்க, என்னோட கருத்தை மட்டும் சொல்லுங்க. இல்ல போல இப்போ தேர்தல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா விமான போக்குவரத்து நான் பேச சொல்லிட்டேன். ஒரு இது வரைக்கும் பிரச்சனை வரல, இப்ப வந்திருக்கு, கண்டிப்பா ரிசால்வ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து மக்கள் மேலதான் அக்கறை இருக்கும். அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும், தவிக்க விடணும் அப்படின்றது என்னமா இருக்காது. இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கு, அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்கு பாரத பிரதமருக்கு அவர் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாரு. இதன் வாயிலா மக்களுக்கு வந்து இந்த சேவைகள் பிரச்சனை வந்து ஓரிரு நாள்கள் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அப்பாலஜிஸ்ட் வந்து இவங்களே கேட்டுட்டாங்க. சம்பந்தப்பட்ட இண்டிகோ சிஇஓ சொல்லிட்டாரு, கண்டிப்பா இந்த பிரச்சனை ரிசால்வ் ஆகும். இருந்தாலும் ஒரு 2-3 கருத்தை இந்த சொல்லி வச்சிடறேன். சார் சொன்ன மாதிரி நிறைய வந்து பிஜேபி மேல குற்றங்கள், கொலைகள் அவங்க ஆளுங்கட்சி அவங்க ஆளுகிற மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மக்கள் ஏத்துக்கிட்டனாலதான் 2 வாட்டி பாரத பிரதமர், 3வது வாட்டி இன்னைக்கு மக்கள் வந்து இடைமறிக்க வேண்டாம். நிறைவான கருத்து, அதனால இடைமறிக்க வேண்டாம். இப்போ 3வது வாட்டி தவறு செய்யறவரு, கொலை குற்றங்கள் அதிகமா நாட்டுல நடக்குதுன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்களா? புறக்கணிப்பாங்க கண்டிப்பா. சரி, யார புறக்கணிச்சிருக்காங்க, யார ஆட்சி? சரிங்க சார், நன்றி நன்றி நன்றி. நான் சொல்றேன் அந்த குளோபல் சர்வே இல்ல நன்றி. அடுத்து நந்தகுமார் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை சொல்லிடுங்க, நமக்கு நேரம் இல்ல. அதாவதுங்க, இப்போ விமான நிறுவனங்கள் நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா அது வந்து சரியான நேரத்துல வந்து பணம் தேவைப்படும். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பணம் இல்லாம சில நிறுவனம்லாம் மூடப்பட்டிருக்கு. இதே ஏர் இந்தியா கூட பாத்தீங்கன்னா அன்னைக்கு தேவைப்பட்டது வெறும் வந்து ஒரு 3000 கோடி ரோல் தான் தேவைப்படுது. கடைசியா வந்து 40,000 கோடி ரோல் தேவைப்படுது. அதனாலதான் அந்த நிறுவனத்தை வந்து அப்படியே நிறுத்தி போட்டுட்டு கடைசியில வந்து டாடாக்கு வித்துட்டாங்க. இப்ப இதே மத்திய அரசு, ஒன்றிய அரசு
வந்த உடனே கார்பரேட் கம்பெனிக்கெல்லாம் வந்து 31% 23% ஆக்குனாங்க. அதுல வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி நஷ்டம். இது வரைக்கும் 16 லட்சம் கோடி நஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தா பணத்தை பேங்க்ல வாங்கி ஓடி போனாங்க பாருங்க வெளிநாட்டுக்கு. தப்பிச்சு போன கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. 25 லட்சம் கோடிக்கு தள்ளுபடி பண்ணாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்தாலே 40 லட்சம் கோடி. இதை வச்சிருந்தா இந்நேரம் வந்து 1000 பிளைட் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல அழகா ரன் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம நீ ஊரானுக்கெல்லாம் காசு அள்ளி கொடுத்துட்டு இங்க மக்கள்கிட்ட சுரண்டிட்டு இருந்தீங்கன்னா இது அரசா? இது கையாள அரசு. அண்ணா சொன்ன மாதிரி கண்டிப்பா ராஜினாமா பண்ணிடணும். முடிஞ்சா புட்டின் கூட ரஷ்யா போய் சொல்லுங்க, இந்தியாவா தப்பிக்கும். நன்றி நன்றி சார். சேவன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. என்னுடைய கருத்து, விமான சேவை என்பது அத்தியாவசிய சேவை. இந்த அத்தியாவசிய சேவையில வந்து பின் சறுக்கலை நோக்கிய மோடி பதவி விலக வேண்டும். அது மட்டும் இல்ல, அண்ணன் சொன்ன மாதிரி அவர் புட்டினோட போயிட்டாருன்னா இந்தியா தப்பிக்கும். செல்வத்துக்கும் பேசுறதுக்கு வேலை இருக்காது. அதனால இந்த விமான சேவையில வந்து சறுக்கிய மோடி பதவி விலக வேண்டும். இனியாவது மோடி வந்து தனியாருக்கு தாரை வார்க்காமல் பொதுத்துறை நிறுவனங்களை ஊக்குவிக்கப்பட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். மக்களை பாதுகாக்க தவறினால் 2029 பாராளுமன்ற தேர்தலில் மோடி மக்களால் தூக்கி எறியப்படுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி சார். நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்று உங்களுடைய விமர்சனங்களை கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றி நன்றி திலகரசன் சார். நன்றி செல்வம் சார். மக்களை மற்றும் ஒரு விவாத பொருளோடு உங்களை வந்து மீண்டும் ஒரு நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.